பொதுப்பணி அமைச்சு உடனடி தடுப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் தேவைப்படும் ஆபத்தான 20 மலைச்சரிவான இடங்களை அடையாளம் கண்டுள்ளது. பொதுமக்களுக்கும் சொத்துகளுக்கும் சேதத்தை ஏற்படுத்தலாம் என்பதால் அவை பழுது பார்க்கப்பட வேண்டும். அதற்கு 36 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேல் செலவாகலாம் என அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்துள்ளார். கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலை நெடுகிலும் உட்பட நாடு முழுவதும் உள்ள மலைச்சரிவுகள் அதில் அடங்கும் என அவர் குறிப்பிட்டார். தற்போதைக்கு மிகவும் மோசமான நிலையில் உள்ள மலைச்சரிவுகளுக்கு முன்னுரிமை தரப்படுகின்றன. இவ்வாண்டு முடிவதற்குள் அவை பழுதுபார்ப்புக்கும் பராமரிப்புக்கும் விடப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் மலைச்சரிவான இடங்களை பழுது பார்க்க 2024 வரவு செலவு அறிக்கையில் 563 மில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கிய பிரதமருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மக்களின் பாதுகாப்பு மீது அரசாங்கம் கொண்டிருக்கும் அக்கறையை அது புலப்படுத்துவதாக 2025 மலைச்சரிவான இடங்கள் மீதான மாநாட்டுக்கு பிறகு அலெக்சாண்டர் இத்தகவலை கூறினார்.